ஹே ஆல், இந்த வீடியோவில் நம்ம யூகேயில் இருக்க ஒரு ஃபேமஸான சூப்பர் மார்க்கெட் பற்றி பார்க்கலாம். ஆல்டி ஷாப்புக்கு தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம். யூகேயில் நிறைய சூப்பர் மார்க்கெட்ஸ் இருக்குது, லிட்டில் ஆஸ்டா இந்த மாதிரி. அந்த லிஸ்ட்டில் ஆல்டியும் ஒன்று. ஸோ இந்த வீடியோ எடுக்கும்போது ஆதியவை நான் ஸ்கூலில் ட்ராப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நான் ஆல்டிக்கு போயிருந்தேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜ்ஜஸோட ப்ரைஸ் எல்லாமே மோரர்லெஸ் ஒரே மாதிரி தான் இருந்தது. லிட்டில் ஆஸ்டா இதில் இருக்கிற ப்ரைஸோட கொஞ்சம் ஓரளவுக்கு ஒத்து போகிற மாதிரி தான் இருந்தது. ஒரு சில ப்ராடக்ட்ஸோட ப்ரைஸ் வந்து அதிகமாகவும் ஒரு சில ப்ராடக்ட்ஸோட ரேட் வந்து கொஞ்சம் கம்மியாகவும் இருந்தது. நாங்கள் ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரியான சால்ட்டு தான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் இப்போ வந்து எங்களுக்கு ஹவுஸ் ஆஃப் ஷேர் இந்தியன் க்ராசரிஸ் எல்லாம் ஈஸியாக கிடைக்கிற மாதிரியான கடை வந்து பக்கத்துலேயே இருக்கிறதுனால அங்கே வந்து டாட்டா சால்ட் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ மேக்ஸிமம் சால்ட் ப்ளஸ் கல்லுப்பு எல்லாமே ஹவுஸ் ஆஃப் ஷேரில் வாங்கிடுவோம். நம்ம ஊரில் கிடைக்கிற அளவுக்கு கொஞ்சம் நம்மளால் வந்து சீ ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் ஈஸியாக அவைல் பண்ண முடியாது. இங்கே டைரெக்டாக ஃபிஷ் மார்க்கெட்டுக்கு நம்மளால் எல்லா டைமும் போக முடியாது. ஏன்னா அந்த ஃபிஷ் மார்க்கெட்டுமே வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலர் டைமிங்ஸ் தான் ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க. பர்டிகுலர் டேஸில் பர்டிகுலர் டைமிங்ஸில் இந்த மாதிரி இதெல்லாம் வச்சுருப்பாங்க. அதனால் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சீ ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் இந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட்ஸ்லேயே வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஆல்டியோட இந்த குக்வேர் கலெக்ஷன்ஸ் ப்ளஸ் வந்து டாய்ஸோட குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருந்தது. ப்ரைஸுமே ரீசனபுளாக இருந்தது. ஆதியே சின்ன வயசாக இருக்கும் போது அவளுக்கு மேக்ஸிமம் நாங்கள் இந்த மாதிரியான ஃப்ரூட் பேக் தான் வந்து கொடுப்போம். ஈவன் இப்போயுமே வந்து ஒரு சில டைம் அவள் என் கூட ஷாப்பிங் வரும்போது அவள் விரும்பி கேட்பாது. அடுத்ததாக இந்த ஃப்ளேவர்டு யோகர்ட், இது யூஸ்வலாக இப்போயுமே நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் பேக்கெட்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ நமக்கு எது தேவையோ அதை எடுத்துக்கலாம் ஈஸியாக. அடுத்ததாக யோகர்ட். இந்த ஊரில் எந்த ஒரு ப்ராடக்ட் பார்த்தாலுமே அதில் ஒரே ப்ராடக்ட்டில் 10 வெரைட்டிஸ் வந்து வச்சுருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்ட்ரி யோகர்ட்டா இல்லை க்ரீமி யோகர்ட்டான்னு சொல்லிட்டு எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து சீஸில் வந்து பார்த்திங்கன்னா வெரைட்டிஸ் ஆஃப் சீஸ் வந்து இருந்தது. இப்போ கிறிஸ்மஸ் டைம் இல்லையா, ஸோ கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி ஸ்னோ ஃப்ளேக்ஸ் மாதிரி நிறைய டிசைனில் வந்து சீஸும் வச்சுருந்தாங்க. ஸோ டிஃப்ரெண்ட்டான சீஸை கிறிஸ்மஸ்க்கு கிஃப்டாக கொடுக்குற மாதிரி சில பாக்ஸஸுமே இருந்தது. பார்க்குறதுக்கு ரொம்பவே க்யூட்டாக இருந்தது. எவ்வளோ வெரைட்டிஸில் சீஸ் இருந்தாலுமே நான் அதிகமாக யூஸ் பண்ணுறது ஒன்று மொசரல்லா சீஸ், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா செடார் சீஸ். செடாரோட வந்து நான் மொசரல்லா சீஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன். இந்த செக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நான் பிரெட் ப்ளஸ் அப்பளம் எல்லாமே இருக்குது. ப்ளஸ் ரைஸ் வெரைட்டிஸில் டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் வச்சுருந்தாங்க. அதோடவே இந்த சன்னா எல்லாமே இருந்ததுங்க. அப்படியே ஆயில் வெரைட்டிஸில் வந்து பார்த்தா ஆஸ் யூஷுவல் சன்ஃப்ளவர் ஆயில் டிஃபால்ட்டாக எல்லா இடத்துலையுமே இருக்கும். அது இல்லாமல் ஒரு சில வெஜிடபிள் ஆயில், கார்ன் ஆயில், அதுக்கப்புறம் ஃப்ரையிங் ஆயில்னு சொல்லிட்டு தனியாக ஒரு சில ஆயில் எல்லாமே வச்சுருப்பாங்க. டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற ஸ்வெட்டர்ஸ், ஸ்லிப்பர்ஸ் இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. அப்படி இந்த செக்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சாக்லேட்ஸ் தான். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூம் ஐட்டம்ஸ் ப்ளஸ் லாண்ட்ரி ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. லாஸ்ட் டைம் வந்து ஏரியல் வாஷிங் பவுடர் தான் யூஸ் பண்ணியிருந்தோம். இங்கே வந்து ஏரியல் கிடையாது, ஆல்மேட்டுன்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு தான் இருந்தது. ஸோ பவுடருக்கு பதிலாக இந்த டைம் வந்து லிக்விடில் ட்ரை பண்ணலான்னு சொல்லி எடுத்திருந்தேன். கடைசியாக முட்டை, ஆதியாவுக்கு சாக்கோ பிரெட் ப்ளஸ் பிரெட் இது எல்லாமே எடுத்தாச்சு. நம்மளோட ஷாப்பிங் முடிச்சாச்சு. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா டிஷ்யூஸ் ப்ளஸ் வந்து கிட்ஸுக்கு தேவையான நாப்கின்ஸ் எல்லாமே இருந்தது. எத்தனை தான் பாத்திரங்க இருந்தாலும் இந்த மாதிரி ஐட்டம்ஸை பார்த்தா தானாக நம்மளோட கை அங்கே போயிடுது. வாங்கலை, பட் சும்மா பார்த்துட்டு வந்தாச்சு. அவ்வளோதான், இப்போ நம்ம கிளைமேக்ஸ்க்கு வந்தாச்சு. ஸோ நம்ம பில்லிங் எல்லாமே முடிச்சுட்டு ஒரு வழியாக வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வழியாக ஆல்டி வந்தாச்சு. நம்ம வந்து பஸ்ஸுக்கு அங்கே தான் போகணும். பஸ்ஸும் வந்தாச்சு. இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாட்டா, பை பாய்.